வேதத்தில் நீங்கள் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அந்த மனுஷனும் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போகிறாரு. அப்படின்னா அது ரொம்ப சோர்ந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்து போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சி, மரண பரியந்தம் நான் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினச்சி ரொம்ப வெறுப்பை கொட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும், அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சலை எடுத்து போடணும், அந்த சோர்வை எடுத்து போடணும்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். ஆனால் இந்த யோனா என்ன பண்ணலைன்னா இடமே கொடுக்கல. இல்லை, நான் மாற மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான், நான் எப்படி எழும்புவேன். அவனுடைய இருதயத்தில் அந்த சோர்வுக்கு அப்படியே அடிபணிந்து விட்டான். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரோ ஒருவர் அப்படி இடம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க அப்படி இடம் கொடுக்காதீங்க, யோனாவை மாறி நீங்க இருக்காதீங்க. இந்த இரண்டாவது நாள் ஒரு தேவன் நம்மத்திலே உலாவுகிறார். அவர் எப்படி உலாவுறார் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை தட்டி கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது அவ்வளவு விருப்பப்படுகிற தேவன். பாருங்க, ஒரு விசை இதை மறக்கவே முடியாது. ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போய் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே எப்படி இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடஞ்சு அப்படியே காந்திபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன், பஸ் ஏறுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பையன் பாருங்க, அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். வண்டி வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அவன் பயந்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா கடையிலிருந்து அவர் வர்றாரு. வந்த உடனே அந்த பையனுடைய கையை பிடிச்சாரு. பிடிச்ச அடுத்த செகண்டில் அந்த பையன் ரோட்டில் பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் ரோட்டில் பார்த்தான், அது வரைக்கும் ரோடை பார்த்து பயந்தான். ஆனால் அப்பா கையை பிடிச்ச உடனே எந்த ரோடையும் பார்க்காம ஒரு சின்ன தேங்காய், அவனுடைய அந்த சின்ன அந்த ஒரு கண், அதை போய் காலில் தட்டி தட்டி விளையாடிட்டு போனதை பார்த்த உடனே ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பித்தார். அந்த சின்ன பையனை பாரு, அவன் என்ன பண்ணுனா, அவன் தனியாய் கடந்து போகும்போது பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போனான்ல, அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கான்ல, இப்போ அவன் பிரச்சனையே பார்க்கல. இல்லை, நீ எதுக்கு பிரச்சனையை பார்க்குற, உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதே தேவன்தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீ அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்கிறீங்க. வாக்கு கொடுத்தது அப்பா, தரிசனம் கொடுத்தது கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, சோர்வை உதறிவிட்டு எழும்பு. நீ எழும்பி நின்றால் உனக்கு முன்பாக பாகால்கள் முழங்கால் படியிடும். நீ எழும்பி நின்பாய் ஆனால் சமுத்திரம் உங்களுக்கு அடங்கும். நீங்கள் எழும்பி நிற்பீர்களே ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். கரங்களை தட்டி அந்த உற்சாகமான ஆவி, அந்த உற்சாகமான ஆவி இப்போ 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 எங்க மேல கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். எங்களை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. பலவீன பகுதியெல்லாம் இப்பொழுது பலனாய் மாறுவதாக, பலனாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த இரண்டாவது நாள் அசைவாடுகிற தேவன் யார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், பெருக பண்ணுகிற கர்த்தர். இனி எது நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவது இல்லை. உங்களுடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க மைண்ட ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்த போறார். இனி ஓ ஹல்லேலூயா. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா.
என் உற்சாகத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன். நான் நம்புறேன், இன்னையிலிருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி துகளை உங்க மேல வைக்க போறார். உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இனி பழையது மாதிரி உங்களை பார்க்க போறது இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போன நீங்க இனி சோர்ந்து போறதற்கு கர்த்தர் விட மாட்டார். இனி ஒரு உற்சாகமான ஆவிய தேவன் உங்களுக்குள்ள வைப்பாரு. உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அக்கினி இனி எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை சோர்ந்து போக பண்ணாது. 2 கையை மேல உயர்த்தி இந்த கிருபை எனக்கு வேணும் கேளுங்க, கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல. இந்த 2வது நாள் ஆண்டவர் நிறைய பேர்களுக்கு கழுகுக்கு ஒத்த பலனா ஆண்டவர் தர போறாரு. கழுகுக்கு ஒத்த பலனா ஆண்டவர் தர போறாரு. உங்களை மேலே உயர 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 மனுஷனுடைய எல்லையை தாண்டி, உங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கிற எல்லையை தாண்டி, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயரே கொண்டு போவேன். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தை. எஸ் எஸ் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் அப்படிதான் உன்னுடைய அம்மா அப்பா வச்சிருக்கிற அந்த எல்லை கோட்டை தாண்டி கர்த்தர் உன்னை வளர பண்ண போகிறார். பலன் பலன் கேளுங்க. ஏசப்பா இப்பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க உற்சாகமா மட்டும் மாறிட்டீங்க, சோர்வுன்ற ஒன்றை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். வெற்றியாய் வாழ போகிற ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்த வாட்டிக்கு, வெற்றியாய் வாழ அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தடையாய் நிற்கிறதே என்ன அப்படின்னா, சோர்வு தாங்க தடையா நிற்கும். சோர்வாங்க தடையா நிற்கும். மரணம் கூட நம்மளை சோர்வுக்குள்ளாக கூடாது. யாரையாவது ஒருத்தர் நீங்க இழந்ததுக்கு அப்புறம் சோர்வாயிருக்கலாம். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உற்சாகமா இருந்தேன், அதுக்கப்புறம் நான் சோர்ந்து போனேன். யாரோ ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறம் தான் பாச நான் சோர்ந்து போனேன். நான் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், நான் சோர்ந்துட்டேன், எனக்குள்ளே இருக்கிற உற்சாகமே போயிருச்சு. ஆனால் அதை அறிந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நான் வேதத்தில் இந்த சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கறத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படின்னா ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் அப்படி விடுறதே இல்லை, யாரையுமே விடலை. அவருடைய பிள்ளையா இருந்து அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்வா இருந்த உடனே ஏதாவது ஒன்றை கர்த்தர் அவர்களுக்கு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதுல ஆண்டவர் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறார். அதில் ஒரு மனிதனை நான் நிறைய பேரை இன்றைக்கி காலையிலேருந்து தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா சோர்வனுடைய உச்சகட்டத்திற்கு போய் அவ்வளோதான், இனி நான் எழும்பவே மாட்டேன்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுக்கும் போதே எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு முட்செடி, அந்த முட்செடியில அக்கினி பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த முட்செடியிலே இருக்கிற ஒரு இலை கூட என்ன பண்ணலைன்னா அப்படிதான். அப்படின்னா அந்த மோசேயினுடைய வாழ்க்கையை தான் நான் தியானிச்சேன். மோசேயினுடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது நல்ல செடியா இல்லை, நல்ல செடியா இல்லை, அது முட்செடியா இருக்குது. ஆனா அந்த ஏற்கனவே அது முட்செடி, ஏற்கனவே அது வேண்டாதது, ஏற்கனவே அது உதவாதது. ஆனா அதுக்கு மேல இப்ப என்ன எரியுது அப்படின்னா, அக்கினி எரியுது. மோசையினுடைய நிலைமை இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, முட்செடியை போன்ற நிலைமை. அப்படின்னா அவளது எல்லாத்தை விட கழிச்சு போட்டது பிரயோஜனம் இல்லாதது, அந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இன்னும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் அங்க வருது. அந்த சத்தம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, உன் பாதரட்சியை கழட்டி போடு,
நீ நிற்கிற இடம் அது பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரச்சனை பாஸ்டர், ஏற்கனவே ஒரு வியாதி, ஏற்கனவே நான் பிரயோஜனப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒன்று தான் என் தலை மேல அப்படி சாபம் இருக்கு. ஆனா அதற்கு இடையில இப்போ நான் சந்திக்கிற முட்செடியில எரிகிற அக்கினி ரொம்ப பெருசா இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட மனிதர்களையும் என் தேவன் தட்டி கொடுத்து பலப்படுத்துவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க சோர்வுகளில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தருவார். எலியாவை எழும்ப பண்ணின கர்த்தர், ஆமென், நகோமியை எழும்ப பண்ணின தேவன், ரூத்தை எழும்ப பண்ணின தேவன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இப்ப அந்த பலன் வந்துட்டே இருக்குது. ஆராதனை பண்ண வந்துட்டே இருக்குது. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். மறுபடியும் கழுகை போல உங்களுக்கு ஒரு புது பலன் வரும், புது பலன் வரும். கர்த்தரே அதை தருவார். ஹல்லேலூயா. இந்த மோசே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 5 சிச்சுவேஷன், ஒரு 5 விதமான ஒரு சூழ்நிலையை நான் தியானிச்சேன். நான் நம்புறேன், இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த 5 விதமான சூழ்நிலையை எதிர்கொள்றதுனால வெளியில உற்சாகமாய் காணப்பட்டாலும் உள்ள சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்த போகிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை அவனை மணலிலே புதைத்து போட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்படின்னா ஆண்டவர் இவனுடைய பிறப்பிலிருந்தே இவன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய விஷனை வச்சிருந்தார். உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரோ, அதே போல பிறக்கும் போதே மோசையின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். இப்போ சின்ன வயசுல ஓகே, ஆனா அவன் பெரியவன் ஆன போது தன்னுடைய அரண்மனையில உட்காரல. வேதம் சொல்லுகிறது, சுமை சுமக்கிற தன்னுடைய சகோதரரிடத்திலே கடந்து போனானாமா. அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்ன வயதிலிருந்தே இவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்கிறது. என்ன கனவு அப்படின்னா, அவனுடைய தாய் அவனை பார்வோனுடைய குமாரத்தி தான் தன்னுடைய பிள்ளை என்று எடுத்து வளர்த்துனாங்க. ஆனா வேலைக்காரியா வச்ச, பால் கொடுக்கறதற்காக வேலைக்காரியா வச்ச அந்த சிஸ்டரே, அவங்களே யாருன்னா இவங்க அம்மா. அதனால இவங்க அம்மா பால் ஊட்டும் போதெல்லாம் அவனுக்குள்ள என்ன விதைச்சாங்க அப்படின்னு சொன்னா, தரிசனத்தை விதைச்சாங்க. எப்பா, நான் உண்மையான வாடகை தாய் அல்ல, நான் தான் உன்னுடைய சொந்த தாய். ஆண்டவர் என் கையிலேயே உன்னை கொடுத்திருக்கிறாரு. நீ ஸ்பெஷலாய் அழைக்கப்பட்டவன். இந்த ஜனங்கள் உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய சகோதரிகள். இவர்களை நீங்க மீட்டு கொண்டு போகணும். இவங்களை நீ பெரிய நீங்க கானானுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை தன்னுடைய தாயே அவனுக்கு விதைச்சிருக்கிறாங்க. அப்போ சின்ன வயதிலிருந்து இவனுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் சகோதரர்களை இந்த இடத்திலிருந்து மீட்டு நான் கொண்டு போவேன். தரிசனம், நான் அப்படி ஆவேன், நான் இப்படி வருவேன், நான் இப்படி சொல்லுவேன், நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன், நான் இப்படி ஜனங்களுக்கு போதிப்பேன், நான் இப்படியெல்லாம் ஜனங்களை கூட்டிட்டு போவேன்ற நிறைய தரிசனங்கள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனதிலே இருந்த ஒரு கற்பனை கூட அவனுக்கு கை கொடுக்கவே இல்லை.
அத்தனை கற்பனைகளும் சின்னாபின்னம் ஆயிருச்சு, உடஞ்சிருச்சு. வாலிப வயசுல நினைச்சதெல்லாம் உடஞ்சிருச்சு, சின்ன வயசுல நினைச்சதெல்லாம் உடஞ்சிருச்சு, அம்மா சொன்னதெல்லாம் உடஞ்சிருச்சு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய சிஸ்டர் சொன்னதெல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லா தரிசனத்தையும் நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மோசைக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய சோர்வு உள்ளுக்குள்ளே வருகிறது. ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த முட்செடியின் மத்தியிலே கர்த்தர் ஒரு சோர்ந்து போற மனுஷனுக்கு கர்த்தர் மறுபடியும் தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான் அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பாஸ்டர், என்னுடைய தரிசனம் எல்லாம் போயிருச்சு, நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா, எவ்வளவு கனவு எனக்குள்ள இருந்துச்சு, இந்த படிப்பு படித்தா நான் இப்படி ஆவேன்னு நான் நினச்சேன், அதற்காக இவ்வளவு நான் பிரயாசம் எடுத்தேன், நான் அதற்காக இவ்வளவு நான் படித்தேன், எனக்குள்ள நிறைய விஷன் இருந்துச்சு, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எங்கள் அம்மாவை அப்படி வச்சுக்கணும், எங்கள் அப்பாவை அப்படி வச்சுக்கணும், எனக்கு நான் இவ்வளவு ஊழியம் செய்யணும், நான் இத்தனை ஊழியத்தை தாங்கணும். ஆனால் எல்லா தரிசனங்களும் இன்றைக்கு இந்த மோசையை போல எல்லாம் உடைஞ்சு போயிருக்கலாம். இப்போ எந்த தரிசனமும் அவனுக்குள்ளே இல்லை, அவன் வாழ்வதே கஷ்டமா இருக்குது, அவனே இன்னொருத்தடத்துல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறான், அவனே இன்னொருத்தருடைய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவன் ஆயிரக்கணக்கான 20 லட்சம் பேருக்கு இவன் தலைவனாய் இருப்பேன் என்கிற தரிசனம் பிறக்கும் போது வளரும் போது இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை என்னன்னா, இன்னொருத்தருடைய உதவியை தேடி அவரிடத்திலிருந்து வாங்கி சாப்பிடுற அளவிற்கு அவன் சூழ்நிலை மாற்ற பட்டது. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே என் தேவன் அவனை கர்த்தர் தேடி வந்தார். கர்த்தர் சோர்ந்து போகிற அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். உன்னுடைய தரிசனத்தை வைத்தவர் கர்த்தர், அந்த விஷனை வைத்தவர் கர்த்தர், அந்த ஆசையை வைத்தவர் கர்த்தர், அந்த விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர். அவர் எப்படி நிறைவேற்றாமல் போவார்? நான் நம்புகிறேன். இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே சோர்ந்து போய் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் தரிசனத்திற்கு மறுபடியும் தேவன் உயிர் கொடுக்க போகிறார், உயிர் கொடுக்க போகிறாய். இல்லை, அது தேவன் தான் உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். உன்னுடைய தாயார் உன்னை குறித்து சொன்னது உண்மைதான். ஆமே, உன்னை குறித்து உன்னுடைய ஊழியக்காரர் சொன்னது உண்மைதான். நீ நினைச்சது அது உன்னுடைய கனவு அல்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த கனவு, தேவன் உனக்கு கொடுத்த கனவு. அந்த விஷன் உன்னுடைய நினைப்பல்ல, தேவன் உன்மேல் வைத்தது. இந்த 7 நாள் கூட்டத்திற்குள்ளே மறுபடியும் 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 அந்த தரிசனத்திற்கு தேவன் உயிர் கொடுத்து உன்னை பயன்படுத்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும், உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும், உங்களுடைய எண்ணங்கள் நடக்கும். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த தரிசனம் மறுபடியும் மறுபடியும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் மோசேயை தேடி வந்தது போலதான் இன்றைக்கு உங்களை தேடி வர்றாரு. இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மை 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 உண்மை. என்னுடைய கனவெல்லாம் நான் புதைச்சிட்டேன், என்னுடைய கனவெல்லாம் நான் புதைச்சிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்? 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ள நபரா மாறணும்னு நினைச்சேன்னா 10 பேரிடத்துல கையேந்திர ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சேன்னு சோர்ந்து போகிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த கர்த்தர் விரும்புறாரு. கையை உயர்த்தி, ஏசப்பா, என் தரிசனத்திற்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறதற்கு வாரும் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும் போது உங்களுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறதை கர்த்தர் காண்பித்தார் அல்லவா? அந்த அரிக்கட்டு ஒரு நாள் நிமிரும். யோசேப்பே, யோசேப்பே,
சின்ன வயதிலே உனக்கு கொடுத்திருக்கிற சொப்பனம் அது மாறாது. இன்றைக்கு உன்னுடைய அரிக்கட்டு வணங்கி நிற்கிறது மாதிரி இருந்தாலும் ஏற்ற காலத்திலே ஹalleluya